வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் போலவோ, ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி போலவோ தனது அதிரடி பேச்சுக்களுக்காக அறிமுகமானவர் அல்ல. ஆனால் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கான இணையமைச்சர் திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் இலங்கை பிரச்சனை பற்றி பேசிய ஒரு வார்த்தை, இலங்கையை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாடு முழுவதும் எழுப்பியிருக்கிறது. நிச்சயமாக மத்திய அமைச்சராக இருப்பதால் நாடு முழுவதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அது உள்பட பல்வேறு விஷயங்கள் பற்றி இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் அவரோடு பேச இருக்கிறோம். வணக்கம் சார். மத்திய அமைச்சர்கள் வாசன் போலவோ, சிதம்பரம் போலவோ, முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு போலவோ ஒரு குழு தலைவராக இல்லாமல் இருந்தும் கூட நீங்கள் தொடர்ந்து டெல்லியில ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு காரணம் என்ன? அதாவது குழு தலைவர் அப்படின்னு சொல்றதை விட காங்கிரஸ் கட்சிக்கு நேரடியாக தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தொண்டனாகத்தான் இன்றைக்குமே இருக்கிறேன். என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள். அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன், 3வது தலைமுறை காங்கிரஸ் கட்சியில். அதனால் கட்சி தலைமை என்ன சொல்கிறது, என்ன சிந்திக்கிறது, என்ன வகையிலே அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய கவனமாக இருக்குமே தவிர மற்றது நாம் எப்படி வருகிறோம், நமக்கு எப்படி செல்வாக்குகள் கூடுகிறது என்பதை பற்றி நான் பார்த்ததே கிடையாது. அதுதான் உங்களுடைய இந்த நிலைப்பாடு, உங்களுடைய மத்திய அமைச்சராக நீங்கள் நிலை கொண்டிருக்கிறதுக்கான ஒரு காரணம். உண்மைதான். ஏன்னா இவ்வளவு காலத்திற்கு பின்னால கிடைச்சதுக்கு காரணமா தான். நீங்க அடிப்படையில் ஒரு சிவகங்கை மண்ணை சேர்ந்தவர். நீங்கள் மட்டுமில்லாமல் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களும் சிவகங்கையை சேர்ந்தவர். நீங்கள் ஒரு முறை ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் 99 அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போதும் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாலும் கூட உங்களுடைய மண் அது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 8 முறை அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சும் கூட சிவகங்கை இன்னமும் ஒரு கலர் நிலமாகவே காணப்படுகிறது, ஒரு முள்வெளிகள் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. ஏன் மற்ற மாவட்டங்கள் போல, மற்ற தொகுதிகள் போல சிவகங்கை இன்னும் ஜொலிக்கவில்லை? என்னுடைய பலகால கவலைகளில் முக்கியமான கவலை இந்த கவலை. சாலை வசதி உருவாக்கி இருக்கிறோம், பிராட்கேஜ், அதே போல அங்க இருக்கக்கூடிய கம்யூனிகேட்டிவ் ஃபெசிலிட்டிஸ் பூரா கூடி அதிகப்படுத்தி இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு வங்கி கிளைகள் அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. வங்கி கிளைங்கிறது தத்துவ ரீதியாகவே எப்படின்னா 5000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு கிளை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. காரணம், வங்கிகள் கணக்கில்லாத மக்களே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே இது செயல்பட்டிருக்கிறது. அங்கே கல்விக்கூடங்களிலே மிகுந்த அளவிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அழகப்பா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்டு பல கலைக்கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், இப்பொழுது மருத்துவக் கல்லூரி என்று கல்வியிலே உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டம் சிவகங்கை. அதனால் அறிவு ரீதியாக, அறிவுக்காக இருக்கக்கூடிய நாலேஜ் சோர்ஸ் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு அந்த மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற தொழில் ரீதியாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் பல மாநிலங்களிலேயும் பல இடங்களிலேயும் தொழில் அதிபர்களாகவும் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அடிப்படை வசதியாக இன்றைக்கு ஸ்பைஸ் பார்க் போன்ற பலவற்றை நாம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனுடைய முழுமையான பலன் என்னை பொறுத்த மட்டும் இன்னும் 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக வழிகாட்ட முடியும். அப்படி காட்டுகின்ற பொழுது உறுதியாக சிவகங்கை மாவட்டம் என்பது உச்சகட்டமான வளர்ச்சியில் மிகுந்த ஒரு மாவட்டமாக திகழும். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக உங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட கோட்டையாக திகழக்கூடிய இடம் இன்னமும் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு மாற்றத்தை சந்திக்கும் என்பது உங்களுடைய தோல்வியாக, ஒரு பின்னடைவாக நீங்கள் பார்க்கவில்லையா உங்களுடைய கட்சிக்கு? ஒரு விதத்தில் அது உண்மைதான், நீங்க சொல்றது அந்த தவறு இருக்கிறது. ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு கருத்து என்றால் அதாவது ஒரு காரணம் கற்பிப்பது போல நினைக்காவிட்டால், நீங்கள் மாநில அரசு காங்கிரஸ் கட்சியிடமிருந்து போய் 45 ஆண்டுகளாகிவிட்டன. அதனால எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் செய்வதென்றாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தின் வழிமுறையின்படியும் நடவடிக்கையின்படியும் மாநில அரசுடைய துணை இல்லாமல் எதையுமே செய்ய இயலாது. மாநில அரசு எந்த அளவுக்கு தோழமையோடு இருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய வீச்சு இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது தென் மாவட்டங்களிலேயே கிடையாது. சிவகங்கையோட வளர்ச்சியின்மைக்கான காரணம் மாநில அரசு. மாநில அரசுடைய கவனம் எல்லாமே வெறும் சென்னையை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கோயம்புத்தூர் மாதிரியோ, திருச்சி மாதிரியோ, மதுரை மாதிரியோ வீழ்ச்சி அடைந்து தானா போய் எந்திரிச்சு நிற்கிறாங்க. மாநில அரசுடைய முயற்சினால சொல்ல முடியாது அது. அதே போல தென் மாவட்டங்கள் முழுக்க பாருங்க, எல்லா வசதியும் உருவாக்கிட்டான். மத்திய அரசுல செய்ய முடிந்த எல்லாவற்றையும் செய்து காட்டிட்டான். துறைமுகத்தை உருவாக்கியாச்சு, விமான நிலையத்தை கொண்டுட்டு வந்தாச்சு, 4 வழிச்சாலையை கொண்டுட்டு வந்தாச்சு, பிராட்கேஜ் கொண்டுட்டு வந்தாச்சு, அணுசக்தி மின் நிலையத்தை கொண்டுட்டு வந்தோம். இப்ப எல்லா வகையிலையும் செஞ்சுட்டான். ஆனா மாநில அரசு தொழில்துறை அங்கே ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு உற்சாகப்படுத்த மாட்டேங்கிறாங்க. பாம்பே மார்க்கெட்ல கோஸ்டல் ஏரியா முழுக்க விலைக்கு வாங்கிட்டாங்க, ஆனா முதலீடு செய்ய மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன சொன்னா, இலங்கையோட என்னைக்கு உண்மையில எனிமி கண்ட்ரி, அவங்களோட நாங்க போக போறோம், போருக்கு போக போறோம், அதை பண்ண போறோம், இதை பண்ண பேசணுடைய விளைவு என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ் அங்கே பணம் போட மாட்டேங்கிறாங்க.
நீங்க சொல்றது கடலோர பகுதி இருக்கு, நான் கேட்கிறது சிவகங்கை பற்றி. சிவகங்கையும் கடலோர பகுதி தான், அங்கிருந்து 60 கிலோமீட்டர் தானே. அதனால அந்த பகுதியை தென் மாவட்டங்களே கடலோரத்தை சேர்ந்த ஒரு வளர்ச்சிக்கு உரிய பகுதி தான் அந்த பகுதி. அதனால தொடர்ந்து தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. வட மாவட்டத்திலேயும் அந்த புறக்கணிப்பு இருப்பதாக எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. சென்னையை சுற்றி மட்டும்தான் வளர்ச்சி இருக்கிறதே தவிர அந்த பகுதிக்கு வரவில்லை. கர்மவீரர் காமராஜருடைய காலத்தில் எல்லா பகுதிக்கும் ஒரே அளவுக்கு கொடுத்தார். பெல் போய் திருச்சியில இன்னைக்கு பிஹெச்எல் இல்லாட்டா திருச்சி கிடையாது, அது ஒரு விவசாய மாவட்டமா தான் இருந்திருக்கும், இன்னைக்கு தொழில் மாவட்டமா அது வந்திருக்குது. இது ஒரு லாஜிக்கலா நீங்க பாக்குறீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருந்தா அதற்கான காரணம் மத்திய அரசுடைய பங்களிப்பு. திரு வாசன் அவர்கள் எப்போ வந்து தமிழ்நாடு வந்தாலும் மத்திய அரசு 35,000 கோடி கொடுத்திருக்கு, 40,000 கோடி கொடுத்திருக்கின்றார். வளர்ச்சிக்கான காரணம் மத்திய அரசு, வீழ்ச்சிக்கான காரணம் மாநில அரசு. இது லாஜிக்கலா பார்க்க முடியுமா? லாஜிக்கலா பார்க்கலாம். அதாவது பணம் கொடுக்கிறோமே தவிர அதை சரியான முறையை செயல்படுத்தலைன்னு அர்த்தம். செயல்படுத்துறது அவங்க கையில் இருக்குது, எங்க கையில கிடையாது. மத்திய அரசினுடைய பொறுப்பில் திட்ட ஒதுக்கீடு செய்யலாம், திட்டத்துக்கு துணை நிற்கலாம், ஆனால் செயல்படுத்துவது என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசு விரும்பினால் தான் அதை செய்கிறார்கள். அவர் விரும்பாவிட்டால் எல்லாமே தொங்கலில் இருக்கிறது. அதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழகம் பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய பகுதியை விட்டு மிகப்பெரிய அளவில் தொழிலதிபர்கள்லாம் வெளிமாற்ற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் வெளி மாநிலங்களில் கொண்டு போய் இன்னைக்கு குஜராத்தில் கொண்டு போய் முதலீட்டு செய்யறாங்க, ஹரியானாவில் பண்றாங்க, ராஜஸ்தான்ல பண்றாங்க, உத்தரப்பிரதேசத்தில் பண்றாங்க. ஆனா தமிழகத்தில் பண்றதுக்கு கோப்புகள் தேங்கி கிடக்கிறது, பதில் சொல்ல முடியாம இருக்கிறது, சந்திக்க முடியாமல் திணறுவதும், யாருமே அதை பொறுப்பெடுத்து எடுத்துக்கொள்ள முடியாம எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர் சிதம்பரமோ மத்திய அமைச்சர் சுதர்சன் ஆட்சி பண்ண ஒரு போன் போட்டு தமிழ் முதல்வர் பேசினா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. போன் கிடைச்சிருச்சுன்னா பேசிடலாங்க, என்கேஜாவே இருக்குது என்னமோ. போனே கிடைக்கணும், பேசணும். நான் இப்ப கடந்த 3 மாசமா எல்லா இடத்துலயும் நான் திரும்ப சொல்றது, தமிழ்நாடுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் 2023யும் நாங்க சொல்ற நிம்ஸ்ங்கிற ப்ராஜெக்டும் சென்னை டு பெங்களூர் காரிடார் ஸ்கீமு எல்லாம் ஒன்னா தான் இருக்குது. தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இதில் முதன்மைப்படுத்த வேண்டும். அப்படி செய்வார்கள் என்றால் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக 5 வகையான நிம்ஸை உருவாக்கி எல்லா பகுதியும் தமிழகம் முழுவதையுமே நாம் வளர்ச்சி பகுதியாக குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக நீங்கள் சொல்லுகிற 2023க்குள்ளாக செய்து காட்டுவோம். அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றேன், என்னைக்காவது கூப்பிட மாட்டாங்களான்னு நிக்கிறோம். காரணம் தமிழகத்தை நோக்கி பார்க்கலாம், தமிழக வளர்ச்சியை பார்த்து இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இளைஞர்கள்லாம் உலக நாடுகளில் போய் பேருவாங்க. ஒபாமா வந்து புகழ்ந்து சொல்றாரு, உலகத்திலே மிகச்சிறந்த திறமையானவர் யாருன்னா திருநெல்வேலி தமிழன் சீனிவாசன் தான். இங்க அப்பலேட் ஜட்ஜா, பெடரல் அப்பலேட் ஜட்ஜா போறாரு, அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, சாகர வரைக்கும் ஒரு ஜட்ஜா இருக்க போறாரு. இன்றைக்கு இருக்கிற ரகுராமன் இன்னைக்கு ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னரா இருக்கவர் நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர், பெருமையோடு நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இங்கு வந்து அவர்கள் முதலீடு செய்து இங்க இருக்கக்கூடிய தொழில்களை செய்கிறார்களா என்று பார்த்தால் அதற்கு உள்ள சூழல் இல்லை. ஒரு ஆண்டிற்கு 10 லட்சம் பேர் தமிழகத்தை விட்டு தமிழ் இளைஞர்களும் பெண்களும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இல்ல, நீங்கள் முயற்சி செய்யவில்லைன்னு மாநில அரசு நினைக்குது, மாநில அரசு முயற்சி செய்யலன்னு நீங்க சொல்றீங்க. இந்த இரு துருவங்களா இருக்கக்கூடியது எப்ப சரியா? எல்லாமே கையில திட்டங்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே பணம் இருக்குது, கதவு திறக்கல. பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா இப்ப பாலத்தை கட்டுறோம், பாதியோடு நிக்குது, யார் தவறு? எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டு. கொச்சின்ல இருந்து கோயம்புத்தூர் வழியா திருப்பூருக்கு கொண்டுட்டு வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பூராத்துக்கும் தொழிலுக்கு தேவையான ஓஎன்ஜிசில இருந்து இருக்கக்கூடியது, கெயில இருக்கக்கூடிய கேஸ் பைப்பு வருது. விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அதுல ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. விவசாயிகள் பாதிக்காமல் அதை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை மாநில அரசும் மத்திய அரசும் உட்கார்ந்து பேசணும். பேசாம தடை விதிச்சுட்டா, கோர்ட்ல போட்டு கேஸ் ஸ்டே பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அங்க கூட தொழில் பூரா முடக்காச்சு. நீங்க திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி மாநில அரசு பேசினா பேச்சுவார்த்தை நடத்த சாத்தியம். பள்ளம் தோண்ட ஆரம்பிச்ச பிறகு ஒரு தடை கேட்காம வேற என்ன செய்ய முடியும்? ஒரு காலகட்டத்திலையும் இன்றைக்கு இருக்க அரசியல் சட்டத்துல பள்ளம் தோண்டுவதற்கே அங்க இருக்க கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்காம செய்ய முடியாது. there is no right for the central government. அந்த அரசுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. எதை செய்தாலும் மாநில அரசோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய ஒப்புதல் பெற்றதுக்கு பின்னால் செய்ய முடியுமே தவிர மத்திய அரசுக்கு என்ற ஒரு நிலம் கூட கிடையாது. எல்லா நிலமும் மாநில அரசுக்கு சொந்தம். அவர்கள் கையகப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இடங்களிலே தான் நாங்கள் தொழில் திட்டங்களே கொண்டு வர முடியும். இதே போல கேஸ் பைப்புகள் எல்லாம் கொண்டு வர முடியும். இந்த திட்டங்கள் எல்லாம் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான் சொல்ல முடியும், எல்லாமே தேங்கி கிடக்குது. காரணம் என்ன சொன்னா, ஒரு முரண்பட்ட உணர்வை காட்டுவதன் மூலமா நாம் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று மாநில கட்சிகள் ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இல்ல, கூடங்குளம் பிரச்சனையிலோ இல்லாட்டி கெயில் பிரச்சனையில பாத்தீங்கன்னா முதல்ல போராட்டம் நடத்தியது மக்கள், அதன் பிறகுதான் மாநில அரசாங்கம் தலையிட்டது. எப்படி மாநில அரசாங்கம் எப்படி தலையிட்டது? அதற்கு ஆதரவு கொடுத்து அதை இன்னும் வேகப்படுத்தி
அதுக்கு ஒரு தனி குழு ஒன்று போட்டு அந்த குழு தீர்ப்பு இது கொடுத்ததுக்கு பின்னால இதுல 1.5 வருஷம் போச்சே. 1.5 வருஷத்துக்கு நீங்க 60% மின்வெட்டு, எத்தனை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாம சாதாரண குடும்பங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸாமினேஷன்ல வர முடியாம, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் முடியாம இன்னைக்கு கிளர்க்குகளா டைபிஸ்டா உட்கார்ந்து கூடங்குளம் அணுகுலையில இருந்து மின்சாரம் வராதனால தான் எல்லாத்துலயும் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம். சரி, அனுமதி கிடைச்சு எல்லாத்துலயும் பச்சை விளக்கு கிடைச்சு எல்லாத்துலயும் கிரீன் சிக்னல் கிடைச்சு இவ்வளவு நாள் ஆச்சு. இன்னமும் 15 நாள் தான் இன்னொரு மத்திய அமைச்சர் நாராயணசாமி சொல்லிட்டே இருக்காரு. அந்த 15 நாள் கடந்து 15 முறை போயிடுச்சு. ரெண்டாவது நீங்க முதல் இது உற்பத்தி ஆயிடுச்சு. இது எங்க உற்பத்தி மின்சாரம் கிடைச்சிட்டு இருக்கா? வந்துகிட்டு இருக்கு. இப்ப எங்க அதுதான் கேக்குறேன். 15 நாள்ல மின் உற்பத்தி தோங்கும் சொல்லிட்டு கிளியர் பண்ணியாச்சுங்க. அதாவது மத்திய அரசு குஜராத்ல இருந்து மின்சாரத்தை வர்றதுக்கு நீங்க அந்த கிரிட் கொடுக்கலன்னு சொன்னாங்க, நேஷனல் கிரிட். ஜூன் மாசம் 19ஆம் தேதி கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு 500. ஏன் இப்ப மின் கட்டுப்பாடு குறைஞ்சிருக்குது? 500 மெகாவாட் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. இல்ல காற்றாலை மின் உற்பத்தி கூடங்குளத்துல மின்சாரம் வரல. கூடங்குளத்துல ஃபர்ஸ்ட் பேஸ் வந்துகிட்டு இருக்குங்க. இப்ப மின்சாரம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ் வந்துகிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாத்தையுமே நடந்துருக்கு. செகண்ட் பேஸ் பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுடைய அரசியல் ரீதியா நம்ம ஒரு பார்க்கும்போது உங்கள்ட்ட சொல்லும்போது என்னன்னா, சிவகங்கை தொகுதியை சேர்ந்தவர் இருந்தாலும் தொகுதி பக்கம் அவர் வருவது ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் நம்ம துருவி பார்த்தாலும் உங்கள் மேல சொன்ன ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு. 99 ஒரு 3 தடவை வர்றேன், அது குறைவுனா தவறு தான் அது. ஆனா இப்ப எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கனால அதுலயும் திறமையை நான் காட்டணும், தொகுதியும் காட்டணும். இப்ப 4 நாள் அங்க இருந்துட்டு வந்திருக்கேன். குறைவா? இப்ப 2 நாள் ஆனவொடனே திரும்ப போறேன், அதுக்கு பேர் குறைவா? வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 2 நாள் குறைந்தபட்சம் அப்படின்னு சொன்னா 8 நாள் இருக்கிறது தவறா? அந்த மக்களோட இருக்கிறது தவறா? காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 12 மணி வரைக்கும் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கேனே, அதுக்கு பேரு தவறா? எது தவறுன்னு எனக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் இருந்திருக்க ஒரு சர்ச்சைக்கு வர விரும்புறேன். நீங்க எப்பயுமே அதிரடியான கருத்துக்களை சொல்றதுக்கு அறியப்பட்டவர் அல்ல. திடீர்னு சில நாளுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட் வந்தீங்க. இலங்கை பூமியை கைப்பற்ற வேண்டும், நான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வேண்டுகோள் விடுப்பது இதுதான், அப்போதான் தனி ஈழம் சாத்தியமாகும் அப்படின்னு படபடப்பட இன்னமும் சொல்லிவிட்டீங்க. அதனுடைய ஆளகங்களும் அதனுடைய வீரியங்கள், அதனுடைய பிரதிபலிப்புகள், எதிரொலிப்புகள் என்ன இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் சொன்னீங்களா? அதாவது நீங்க சொல்லக்கூடிய கருத்து அந்த உள்கருத்து சரியாக பிரதிபலிக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எங்கள்கிட்ட அந்த டேப் இருக்கு, நீங்க சொன்னது பாருங்க, இப்போ வேணுமாலும் போட்டு காட்டுங்க. நான் திரும்ப சொல்றேன், குடிமண்டல அந்த நினைவாற்றல் எனக்கு இருக்குது. நான் சொன்னது என்ன சொன்னா, 15ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கு முதல் முறையாக வடபகுதிக்கு இருக்கக்கூடிய தேர்தல், முதல்வர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ் கட்சிகள் இன்றைக்கு போர்க்களத்திலே இருக்கிறது, அதாவது தேர்தல் களத்திலே இருக்கிறது. அந்த தேர்தல் களத்தில் இருக்க டிஎன்யூ கட்சியோ, தமிழ் தேசிய கட்சியோ, மற்ற கட்சிகளோ அதில் வெற்றி பெற்றால் தான் முதல்வராக வர முடியும். அப்படி வெற்றி பெற்றால் தான் 13வது அரசியல் சட்டத்தை திருத்தத்தின் மூலமாக டெவல்யூஷன் ஆஃப் பவர் என்ற அடிப்படையில் 37 அதிகாரங்களை நான் பெற வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அந்த தமிழ் மக்களுக்கு தைரியத்தை உருவாக்குங்கள், அவர்களை வாக்களிக்க செய்யுங்கள், அங்கு முதல்வரை தேர்ந்தெடுக்க வையுங்கள். அதன் மூலமாக தமிழ் பூமி நமக்கு சொந்தமாகும். இலங்கை என்பது, ஈழம் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு பூமி. ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன், தமிழகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய இதயம் இலங்கைன்னு புத்தகமே எழுதியிருக்கேன். நம்ம இடத்துல ஒரே ஒரு தவறான செய்திகளை கொண்டுட்டே போறாங்க. என்னன்னு சொன்னா, ஈழம் என்று சொன்னால் நான் சொல்லுவது இலங்கை, அவர்கள் சொல்வது தமிழ் ஈழம். டேப்பை திருப்பி போட்டு பாருங்க. தமிழ் ஈழம் பெறுவதற்கு முடியுமா? முடியும் அப்படின்னு நான் சொல்லல. தமிழ் ஈழம் என்பது குறுகிய வட்டம். அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் 3 பகுதியாக இருக்கிறார்கள். ஒன்று வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், பூர்வீக குடிமக்கள். கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களும் தமிழ் பேசுகிற முஸ்லீம்களும். நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மலையகத்து தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்திய வம்சாவளி தமிழர்கள். இது போக தெற்கு பகுதியில் பல இடங்களிலே தமிழர்கள் இருக்கிறார்கள். ஈழத் தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் ஈழம் கேட்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், இந்த 2 பகுதி தமிழர்களை ஒதுக்கிவிட்டு நாங்கள் மட்டும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மொத்தத்தில் ஈழத்தை அவர்கள் 4ஆக பிரிக்கிறார்கள். ஈழம் என்பது தமிழ் ஈழம் என்று சொல்கிற வார்த்தையை தவறான வார்த்தை. ஈழம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஈழம் என்றாலே தமிழ் தான், தமிழருடைய பூமி தான். இதுதான் நான் சொல்ல ஆரம்பிச்சது. ஈழத்தை கைப்பற்ற வேண்டும் சொல்லியிருந்தீங்கன்னா திரும்ப போட்டு நீங்க சொன்னது இலங்கையை கைப்பற்ற வேண்டும், இலங்கையை கைப்பற்றும். இலங்கையும் தமிழ் ஈழமும் தமிழர்களுக்கு சொந்தம். ஒட்டுமொத்த இலங்கையும் தமிழர்களுக்கு சொந்தம். ஆமா, சோழர்களுக்கு சொந்தம், பாண்டியர்களுக்கு சொந்தம், பல்லவர்களுக்கு சொந்தம்,
அதற்கு பின்னாலே டச்சுக்காரர்களும் இங்கிலாந்து பிரிட்டிஷ்காரர்களும் வந்ததற்கு பின்னாலே நாம் பின்னாலே போய்விட்டோம். தமிழர்களுடைய பிரிவினை ஏற்பட்டது. ஈழத்தமிழர்கள் என்று தானாக பிரித்துக் கொண்டார்கள். இந்திய தமிழர்களை வெளியேற்றினார்கள். இதெல்லாம் பழைய காயத்தை நம்ம விரிவுபடுத்த கூடாது. மொத்தத்தில் நீங்க சொன்னதெல்லாம் இங்கிருந்து போர் தொடுத்து போய் ஆட்சி புரிந்தவர்கள். அப்படி பார்த்தா இந்தியாவை முகலாயர்கள் ஆண்டார்கள், பிரிட்டிஷார் ஆண்டார்கள். ஒருவேளை அவர்கள் இது இந்தியாவை ஒட்டுமொத்த முகலாயர்களுக்கு சொந்தம், பிரிட்டிஷாருக்கு சொந்தம் சொன்னா ஏற்றுக்க முடியுமா? நம்ம அகண்ட பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களும் அங்க போனாங்க. எதுக்கு சொல்றீங்க? தமிழ் பேசக்கூடிய மொழி சேர்ந்தது அகண்ட தமிழகம். இது வரலாறு. இதை நீங்க மாற்றக்கூடாது. இஸ்லாமிய மதம்ங்கிறது இப்ப வந்த மதம், அதோட இருக்கக்கூடியதை ஒப்பிட சொல்லக்கூடாது. இது 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தமிழ் இனம். இந்த தமிழ் இனம் ஹரப்பாவில் இருந்து வந்தது. அவர்கள் இங்கே வந்து அகண்ட ஒரு தமிழகமாக ஆப்பிரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியா வரையில் வாழ்ந்த குடும்பம் இது, வாழ்ந்த வரலாறு இது. அதுல இலங்கை என்பது சைவத்தையும் தமிழை நேசித்த பூமி. திருமூலர் சொல்லுகிறார், சிவ மதத்தினுடைய இடம் என்பது இலங்கை என்று சொல்லுகிறார். சிவனுடைய முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய தலங்களில், திருத்தலங்களில் இருக்கக்கூடிய 275 தலங்களிலே 2 தலங்கள் குறிப்பாக அதில் சொல்லப்படுகிறது. அவ்வளவு வலிமை மிக்க இலங்கை போய் எப்படி நீங்க அதோடு ஒப்பிட முடியும்? முழு இலங்கையும் தமிழர்களுக்கு சொந்தம். நம்முடைய பெருந்தன்மை சிங்களவர்களை கலக்க அனுமதித்தோம், நீங்க சொல்றீங்க, இஸ்லாமியர்களை கலக்க அனுமதித்தோம். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை இருக்குமே ஆனால் இன்னும் கொஞ்ச நாளே இல்லை, இதே இலங்கையினுடைய பிரதம அமைச்சர் மட்டுமல்ல, குடியரசுத் தலைவராக தமிழர் வர முடியும். இங்கே நான் பேசல, பாராளுமன்றத்தில் பேசியிருக்கேன், குறிப்பில பாருங்க. நீங்க சொல்றீங்க நான் நேசிப்பது இலங்கை என்பது தமிழ் இனத்துடைய இதயம். அந்த இதயத்தை கூறு போடாதீர்கள். இதயத்துக்கு வேணுமா 4 சேம்பர் இருக்கலாம். ஆனா நீங்க ஈழத்தை போய் சிங்கள ஈழம், இது இஸ்லாமிய ஈழம், இது இந்திய வம்சாவளியின் ஈழம், நாங்க தமிழ் ஈழம் சொல்லாதீங்க. ஈழம் என்பது ஒன்றுதான். நீங்க சொல்றீங்க ஒட்டுமொத்த இலங்கையுமே தமிழ் மண்ணை சேர்ந்தது அப்படின்னு, அது நமக்கு சொந்தமானதுன்னு. ஆனா கச்சத்தீவு கூட இலங்கைக்கு தான் சொன்னது. நீங்க பங்கேற்கக்கூடிய பெருந்தன்மையில கொடுத்திருக்கோம். இப்ப என்னுடைய முயற்சியை நான் சொல்றேன். என்னங்க தொப்புள் கொடியில கொடியை போய் நீங்க ஏன் விட்டீங்கன்னு கேக்குறீங்க. கொடி ஒரு காலகட்டத்தில் அறுத்துதான் விடணும். அப்படி இல்லைன்னா குழந்தை தனியா இருக்க முடியாது, தாய் தனியா இருக்க முடியாது. கச்சத்தீவு அறுத்து விட்டாச்சு. அறுத்து விட்டாச்சுன்னா அதுக்கு என்ன, எங்க எதுக்காக அறுத்து விட்டோம்? நம்முடைய கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதியில நமக்கு மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை இதில் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். கச்சத்தீவு பகுதியில் அவ்வளவு மீன் கிடையாது. கச்சத்தீவு வெறும் நெட்டு கொண்டு போய் வலையை கொண்டு போய் காய வைக்கிறதுக்குள்ள இடம், மக்கள் குடியிருப்பு இல்ல. செயின்ட் ஆண்டனியுடைய திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல, ஒரு இடம் பயன்படலங்கிறக்கா நீங்க கொடுத்துருக்கலாம். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகுதியும் சீனாவில் ஆக்கிரமிப்பு சொல்லப்பட பகுதியும் வெறும் பாலைவனமா இருக்குது, வெறும் பனிப்படர்ந்த மலையா இருக்குது. அங்க ஆள் இல்லாத இடமா இருக்குங்கிறக்க அதை விட்டு கொடுத்துருவீங்க. அங்க யாருமே போறதில்லை, விட்டு கொடுத்துரு. அதுக்கு எல்கையை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால நிறைய பேர் தவறான கருத்துக்களை கொண்டுட்டு வர்றாங்க. இது சுப்ரீம் கோர்ட்ல வழக்குல இருக்கு. அது வழக்கு முடிகிற வரைக்கும் நாங்க எங்களுடைய கருத்துக்களை சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிலையை நான் சொல்றேன். சுதந்திரம் பெறுகிற பொழுது இலங்கைக்கும் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய எல்கை பிரிக்கப்படவில்லை. பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது முடிவடைகிறது சொன்னால் 1974 முடிவடைகிறது. இந்த இதுதான் நம்ம எல்கை. அதுக்கு பேரு செசேஷன் கிடையாது, பிரித்து கொடுப்பது அல்ல. இதுதான் எல்கை கோடுன்னு கோடை போடுறது. அப்பதான் எல்கையே உருவாகுது. அது வரைக்கும் எல்கை இல்லை. இல்ல, வெறும் நிலையாணை மூலமா ஒரு எல்லை உருவாக்கி ஒரு நாட்டோட எல்லையை மட்டும் சொல்றீங்க. வெறும் ஒரு நாட்டோட எல்லையை வெறும் ஒரு நிலையாணை மூலமா உருவாக்கிட முடியுமா? அது பாராளுமன்றத்தில் அதுல ஒப்புதலோ சம்மதம் தேவையில்லையா? எப்பன்னு கேட்டா ஒரு மாநில ஒரு பகுதியை பிரித்து கொடுத்தால் உண்டு. நீங்க கோடை அப்பதாங்க போடுறீங்க. கச்சத்தீவு பாங்களாதேஷ்ல பாகிஸ்தானை பிரிக்கிற போது நம்ம எல்கையில பிரிக்கிறோம். அதுல செட்டில் ஆகாத பகுதி இருக்குது. கிழக்கு பாகிஸ்தான்ல செட்டில் ஆகாம இருந்தது. அதுக்குள்ள பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவாயிடுச்சு. அதோட இப்ப ஒட்டுமொத்தமா பண்றோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 1000 சிறு சிறு தீவுகள் இருக்குது. அது பயனடையாத தீவுகள். ஆனால் அது பங்களாதேஷுக்கு இதுக்கு இடையில அது இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில 110 தீவை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க, மிச்சம் போறாச்சும் நாங்க எடுத்துக்கிறோம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அந்த ஒப்பந்தத்தை போட்டதுக்கு பின்னால சட்டத்திற்கு பாராளுமன்றத்தில் கொண்டாடலாம். காரணம் நம்ம கையில இருந்தது. அத மாதிரியான ஒரு தீர்மானம் கச்சத்தீவு கொண்டு வரப்பட்டதா? இது எல்கையை இப்பதாங்க பிரிக்கிறான். இது ஏற்கனவே 74 தான் பிரிக்கிறேன். ராமநாதபுரம் மன்னர்கிட்ட இருந்து சேதுபதி ராஜாட்ட இருந்ததுங்கிறதுக்கான ஆவணங்கள் இலங்கையில ஒத்துக்கிறேன். இலங்கையிலும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ராமநாதபுரம் ஜமீனுக்கு உள்ள சொத்து அது. ரைட்டுவாரி பட்டாவில நம்ம எப்ப எனாம் அபாலிஷன் ஆக்ட் வந்துச்சோ அந்த ஆக்ட்ல அதுல இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்களுக்கு அந்த குடிதண்ணி தீவுன்னு இருக்குது, உப்பு தண்ணி தீவுன்னு இருக்குது. ஒவ்வொரு தீவுல இன்றைக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய பொறுப்புல இருக்கு.
நீங்க இது ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு அதாவது ஒன்று நல்லா தெரியுதுங்க, தமிழர்கள் முன்னேறக்கூடாதுங்க, 7.5 கோடி மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துடக்கூடாது, நீங்கள் நான் இப்படி பேசிக்கிட்டு கூடாது, திடீர்னு குண்டு வந்து விழுகணும். ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தமிழகத்தையும் மாற்றணுமோ ஒரு சேரு பேர் திட்டம் எடுக்கிறார்கள். 7.5 கோடி மக்களை நாங்கள் காப்பாற்றணுங்க, இது ஒரு காஷ்மீர் ஆக்கக்கூடாதுங்க, இது ஒரு ராஜஸ்தான் ஆக்கக்கூடாதுங்க, இது ஒரு பஞ்சாப் ஆக்கக்கூடாதுங்க, தமிழகம் அமைதியான ஒரு சூழல்ல வாழணுங்க, அதுக்கு இலங்கையும் நல்லா வாழணும், அங்கேயும் 41 லட்சம் மக்கள் தமிழ் மக்கள் வாழுகிறாங்க, அவங்களும் நல்லா வாழணும், அவங்களும் முன்னேறணும், நம்மளும் முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க. இடையூறுகள் வரத்தான். எங்க இருந்து குண்டு வந்து விழு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப அனுமதிக்கு நீங்க சொல்றீங்களா எனிமி நாடு, எனிமினா என்னங்க? இன்டர்நேஷனல்ல அவங்க இடத்துல இருந்து தூதரகத்தை முதல்ல வாபஸ் வாங்கணும். அந்த நாட்டு மக்கள் 41 லட்சம் மக்களை அனாதை அன்னைக்கு விட்டுறணும், தமிழர்களை அவங்களோட உறவுகள் இல்லாம. ஏங்க நம்ம எல்கையை பிடிச்ச சீனாவே எனிமி நாடு இல்லைங்க, இது இட்ஸ் நாட் அண்டர் தி இன்டர்நேஷனல், இட்ஸ் நாட் எனிமி கண்ட்ரி. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் யாரோட போட்டிருக்கோம்? பாகிஸ்தானோட போட்டிருக்கோம், அதாங்க இன்டர்நேஷனலா. நீங்க சர்வதேச சட்டத்தையே நம்ம தெரியாம ஒன்னே பாகிஸ்தான் நாடு கூட நம்மகிட்ட இருந்து போகக்கூடிய மீனவர்களை சுட்டதோ கொன்னதோ அடிச்சதோ வலையறுத்ததோ கிடையாது. தெரிஞ்ச அளவு அவ்வளவுதான். அங்க நீங்க குஜராத்ல போய் கேட்டு பாருங்க, எத்தனை பேர் செத்துருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் நடந்ததுங்க. இது பூரா எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஈழம் வார் 4 நடக்கிறவங்க நடந்த சம்பவத்தை சொல்றீங்க, அதுக்கு பின்னால் நடந்த சம்பவத்தை சொல்றீங்க. கடந்த 4 ஆண்டுல ஏதாவது ஒரு இடத்தில் ஒருத்தர் செத்துருக்கான ஒரு எஃப்ஐஆர் காட்ட சொல்லுங்க. 2011 வரைக்கும் 4 பேர் பணமாக்கப்பட்டாங்க. 2012-13 எந்த ஆவணத்தின் அடிப்படையிலும் கிடையாது. இது நான் இதுக்கு மேல பேசினேன்னா என் குடும்பாவை எரிப்பாங்க. கச்சத்தீவை கொடுத்தது பெருந்தன்மை நாள் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் சொல்றீங்க ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் கைப்பற்றணும். இலங்கையை கைப்பற்றுங்கிறது இலங்கையை கைப்பற்றணும் நான் சொல்லல, இலங்கை திருத்திக்கிறீங்க. இலங்கை என்பது நம்முடைய நட்பு நாடு, நம்முடைய தமிழர்கள் வாழ்கின்ற பூமி, புனித பூமி. இலங்கையை கைப்பற்றணுங்கிற வார்த்தை கிடையாது. அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தவறு, நான் பயன்படுத்தவே இல்லை. நீங்க எங்கேயாச்சும் டேப்ல எடுத்து காட்டிருங்க, இது சொல்றபடி நான் கேட்டுக்கிறேன். ஏன் நம்மளா ஒரு இது நான் சொன்னது அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் நான் பார்த்தேங்க. பிரம்மாண்டமான வீட்டுக்கு இடையில மரங்கள் வளர்ந்து கிடக்குது. நான் அதை பார்த்தேன், ரத்த கண்ணீர் விட்டேன். அந்த வீடுகளை திரும்ப என்னுடைய தமிழர்களுக்கு ஒப்படைக்கணும். அங்க இருக்கக்கூடிய நிலங்கள், விவசாய நிலங்களை ஒப்படைக்க வேண்டும். இதற்கு என்ன செஞ்சிருக்கோம்? இங்க அகதிகளாக வந்து முள்வேலின்னு சொன்னா, நம்ம ஊர்ல இன்னைக்கு முள்வேலியில போட்டு 2 லட்சம் தமிழர்களை 21 ஆண்டுகளாக துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருடைய சொத்துக்களை வாங்கி கொடுங்கன்னு சொல்றேன், அவருடைய நிலங்களை வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன், அதை கையகப்படுத்துங்கன்னு சொன்னேன். கையகப்படுத்துறதுக்கு பேரு போர் செய்யறதுன்னு அர்த்தமா? யூ ஹாவ் டு கெட் பேக் த ப்ராப்பர்ட்டி, ரீஹாபிலிட்டேட் த பீப்புள். ஏங்க 2 லட்சம் மக்களை நம்ம வீட்டுக்குள்ளேயே அடிமையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அவங்களை விரிச்சு விட மாட்டேங்க? ஏன் நான் கேட்கறது என்ன, அவங்களுடைய வீடுகளுடைய பர்டிகுலர்ஸ் வாங்குங்க, நிலங்களுடைய பர்டிகுலர்ஸ் வாங்க. அந்த கலெக்டரோட பேசிட்டு வந்திருக்கேன், ரெடின்னு சொல்றாங்க, எல்லா நிலங்களும் தயாரா இருக்கு. ஏன் அவங்களை அனுப்ப மாட்டேங்கிறீங்க? காரணம் அகதிகளை திரும்ப அனுப்பணும் சொல்றீங்க. ஏன் அனுப்ப அவங்க வீட்டுக்கு சொத்தை வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அவங்களுடைய நிலங்களுக்கு போய் இருக்க விட மாட்டீங்களா? விவசாயம் பண்ண விட மாட்டீங்களா? அவங்க வீடுகளில் போய் சுத்தப்படுத்தி அதை புதுசா கட்டிக்கிற மாட்டீங்களா? இந்தியா பணம் கொடுக்குறது 58,000 கோடி ரூபாய் கொடுக்குறோம், அது செய்யக்கூடாதா? இவங்களை நீங்க வச்சுக்கிட்டே விளையாடணும். அதுக்கு எங்க தமிழர்கள் தான் கிடைச்சாங்களா? எங்க தமிழ் மக்கள் தான் கிடைச்சாங்களா? இவங்க என்ன அடிமைகளா? இவங்க சுதந்திர பிரஜைகளுங்க, தமிழை வளர்த்தவங்க, சமயத்தை வளர்த்தவங்க. தயவு செய்து அவங்களை அங்கே அனுப்புங்க, சொத்துக்களை வாங்கித்தாங்க, அந்த பகுதிக்கு செல்லுங்க. தமிழர்கள் கட்சிகள் எல்லாத்தையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் உடனே போரிடுங்க, இலங்கையை குடிங்க. இது என்னங்க வசனம்? இல்ல இல்லாட்டி தமிழ் ஈழம் வந்து கனவாகவே போய்விடும் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ் ஈழம்ங்கிற வார்த்தை, தமிழ்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த தயவுசெய்து. நான் ஈழம் என்பது தமிழகத்திற்கு சொந்தம்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 4ஆக பிரிக்கிறீர்கள். ஈழம் என்பது தமிழகத்துக்கு சொந்தம் அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க. இந்த கருத்தில் மத்திய அரசுக்கு உடன்பாடு இருக்கிறதா? தமிழகத்துக்கு சொல்லல. ஐயோ, தமிழர்கள்ங்கிறது உலகம் பூரா இருக்காங்க. உலகம் பூரா இன்றைக்கு உலகிருந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகங்க. அது ஐக்கிய நாடுகள் சபையில தமிழில பேச இருக்கிறோம். இன்னைக்கு ஆப்பிள்ல பாருங்க, தமிழ்ல இருக்கு. வேற எந்த மொழியிலாவது இந்த ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லப்படுகிற ஒரு மொழி தமிழை தவிர வேற எதாச்சும் இருக்கா? காரணம், இலங்கையில வாழக்கூடிய தமிழர்கள் அங்க போய் நியூயார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க, வாஷிங்டன்ல உட்கார்ந்து இருக்காங்க, அமெரிக்கால. அவன் ஆப்பிள் கம்பெனில சொல்றான் என் தமிழை போடுன்னு சொல்றான். அதான் தமிழ் உணர்வு. நம்முடைய மக்களுடைய உணர்வு இருக்கிறதே தமிழை காக்கக்கூடியது. நான் இன்றைக்கும் தலை வணங்குகிறேன் இலங்கை தமிழர்களுக்காக. அவங்க தான் தமிழை காப்பாத்துறாங்க. நம்ம தமிழை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப்பிள் கம்பெனிக்காரன் போய் தமிழ்ல போடு. நீங்க இப்ப சொன்ன வார்த்தையிலே இந்த பேட்டியிலே நீங்க சொல்றீங்க, இலங்கையும் சரி தமிழ்நாடும் சரி அகண்ட தமிழகங்க எல்லாரும் சேர்ந்ததுதாங்க தமிழகன்றீங்க. உலகம் பூரா தமிழர்கள் இருக்காங்க. அகண்ட யாரும் ஊரே யாவரும் கேளுங்கிறது எங்க ஊரு
புறநானூற்று கவிஞர் சொன்னார். அகண்ட தமிழங்கிறது மத்திய அரசு பயப்படக்கூடிய ஒரு வார்த்தை, மத்திய அரசு அஞ்சக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்க தலைமை செய்து போட்டால் முடியும் அகண்ட தமிழன் கேட்டார் மத்திய அமைச்சர், தவறு. நிச்சயமா போடுவோம். நீங்க தான் சொன்னீங்க அந்த வார்த்தை, நான் உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக சொன்னேன். இலங்கையை தனியா பிரிக்காதீங்க, அது தமிழர்கள் வாழ்கிற பூமி. இந்த தமிழகத்தை தனியா பிரிக்காதீங்க. ஹரப்பாவில இருந்து வந்த தமிழ் இனம் இது. இன்றைக்கு மோகஞ்சதார ஹரப்பாவில் நம்முடைய பாரம்பரியம், தமிழருடைய பாரம்பரியம், திராவிட பாரம்பரியம் இல்ல, தமிழருடைய பாரம்பரியம் அங்க நிக்குது. அதை நீங்க மறைச்சிட்டு பொய்யான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திராவிடர்கள் சொல்லிட்டு கதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் இனம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. நீங்க தமிழங்கிறத நீங்க இன்னைக்கு கதை நடத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஈழம் தமிழ் ஈழம் சொல்றது இன்னைக்கு கதை நடத்துறதுக்காக சொல்லக்கூடிய தயவுசி செய்யாதீங்க. நீங்க கைப்பற்றணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கையகப்படுத்தணுங்கிற ஒரு விளக்கமும் நீங்க கொடுத்தீங்க. அப்படி மட்டும் சொல்லியிருந்தா நீங்க பரவாயில்ல. இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்தையும் நீங்க ஒப்பிட்டு உதாரணமா வேற சொல்றீங்க. இஸ்ரேல் என்ற நாடு எப்படி உருவாக்கப்பட்டது, அதுவும் நீங்கள் சொல்லக்கூடிய ஈழமும் எந்த வகையில் ஒண்ணாது? 2000 வருஷத்துமா கஷ்டப்பட்டு யூதர்கள் இயேசுநாதர் கொல்லப்பட்டதற்கு பின்னால உலகம் முழுவதும் தெரிஞ்சு அவங்களுக்கு பூமி கிடைக்காம திண்டாடினாங்க. பாலஸ்தீனர்கள் 60 ஆண்டுகள் அராஃபத்தினுடைய தலைமையில செஞ்சாங்க. அராஃபத் கடைசியில சொன்னாரு, நான் வயதாயிடுச்சு, நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியை நான் உருவாக்கி விட்டுட்டு போனேன். இலங்கைங்கிற இவ்வளவு பெரிய பூமியை நீங்க கவனத்துல கொண்டாடாம மற்ற பூராத்தையும் வெளிநாடுகளில் இருக்கிற டயஸ்பரா தமிழர்கள் பேசுகிறீர்களே அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன். ருத்ரகுமார்ட்ட இதையத்தான் கேட்டேன், ருத்ரகுமார் சேகர்ட்டையும் இதைத்தான் கேட்டேன். ஏங்க உங்க பூமியை விட்டுவிட்டு நீங்க எதை பத்திங்க பேசுறீங்க? நீங்க பேசுற ஈழம் என்பது எங்கே இருந்து வருகிறது? அந்த பூமியை விட்டுட்டீங்களே. அங்க இருக்கக்கூடிய 41 லட்சம் தமிழ் மக்களை பத்தி நினைக்கலையே. அவங்கள புறக்கணிங்க. அங்க போனா நான் எதிரியாயிருந்தேன். நான் போய் அங்க போய் பேசினேன்னா, அந்த என்னுடைய உறவினர்களை பார்த்து சந்திச்சு பேசினேன்னா நீ துரோகி, நீ காட்டி கொடுப்பவன், சிங்களக்காரனுக்கு கைக்கூலி, எப்படி நீங்க சொல்றீங்க? முரண்பாடு இல்லையா? நீங்க ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, தமிழ் மக்களை விட்டுட்டீங்க, தமிழ் பூமியை விட்டுட்டீங்க. அந்த தமிழ் பூமியை நான் இண்டிகேட் பண்றேன். ஏங்க அந்த பூமியை மறக்கிறீங்க? ஏங்க அது பொருளாதார தடை கொண்டாட சொல்றீங்க? 41 லட்சம் தமிழ் மக்கள் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணாங்க? அங்க தமிழர்கள் ஏற்கனவே இரண்டாம் தர குடிமக்கள் நடத்தப்படுறாங்க. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இங்க என்ன நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லாமல இருக்கீங்க. ஒவ்வொரு கட்சியிலும் சொல்றதா தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா தமிழன் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்களே சொல்றீங்க தமிழர் புறக்கணிக்கப்படுறாரு. தமிழர்கள் புறக்கணிக்கல. தமிழர்கள் புறக்கணிக்கப்படல அப்படின்னா 13வது அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? எதற்காக கொண்டு வரப்பட்டது? இன்னைக்கு தமிழர்கள் அங்க ராணுவத்துல இப்ப சேர்க்கப்படுறாங்க. காவல்துறை வரைக்கும் சேர்க்கப்பட்டிருந்தாங்களா அதுக்கு முன்னாடி? இப்ப சேர்க்கப்படுறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு இப்ப 2-3 ஆண்டா சேர்க்கப்பட்டு இருக்காங்க. இலங்கையில ஒரு தமிழன் அதிபராக முடியுமா? உறுதியாக ஆக முடியும். 13வது அரசியல் சட்டத்திலே ராஜீவ் காந்தி சிங்கள பௌத்த ஒரு நபர் மட்டும் தான் அங்க பூர்வகுடியா சிங்கள பௌத்தர் மட்டும் தான் அதிபராக முடியும். அந்த சட்டம் திருத்தலாங்க. அரசியல் சட்டத்தை திருத்தலாங்க. அவங்க எத்தனை அரசியல் சட்டம் இதுவரை கொண்டுட்டு வந்திருக்காங்க தெரியுமா? பல அரசியல் சட்டம். நம்ம மாதிரி ஒரே ஒரு அரசியல் சட்டத்தை வச்சுட்டு 200 தடவை திருத்திக்கிட்டு இருக்கல. அவங்க அரசியல் சட்டத்தையே பிரெஞ்சுக்காரங்க மாதிரி அடிக்கடி மாத்திட்டு இருப்பாங்க. ஆனால் 13வது அரசியல் சட்ட திருத்தத்திலே தமிழை ஆட்சி மொழியாக்கிய பெருமை ராஜீவ் காந்தி. வடக்கையும் கிழக்கையும் பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி என்று உருவாக்கி காட்டியது ராஜீவ் காந்தி. உருவாக்கி காட்டவில்லை, உருவாக்க முயற்சி பண்ணார். 13வது திருத்தம் அமல்படுத்தப்பட்டு நீங்க விட்டுட்டீங்க. அமல்படுத்த ஒரு வகையில் அவங்க இடத்துல பேசுறேன். வடக்கும் கிழக்கும் சேர்த்து அன்றைக்கு வரதராஜ பிள்ளை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை விரட்டி அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பகுதியே பிரபாகரன் ஆட்சியில் இருந்தது. போர் நடக்குது. இங்க இந்திய அரசு வாஜ்பாயுடைய தலைமையில் இருக்குது. இன்னைக்கு பேசுற பிஜேபி எல்லாம் அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம். அன்றைக்கு நினைத்திருந்தால் இந்த பிரச்சனை தீர்வு கண்டிருக்க முடியும். காரணம், ஒரு சர்வதேச சட்டத்தில் முக்கியமானது என்னவென்று சொன்னால் பூமி வேணும், அதுக்குள்ள மக்கள் வாழணும், அதுக்குள்ள ஒரு ஆட்சி முறை இருக்கு. ஏன் இன்னைக்கு இந்த திராவிட கட்சியில் அன்னைக்கு மந்திரியா இருந்த கட்சிகள் பூரா, ஐயா ராமதாஸ் ஐயா மந்திரியா இருந்தாரு, 2 மந்திரி வச்சிருந்தாங்க. வைகோ 2 மந்திரி வச்சிருந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 மந்திரி வச்சிருந்தாங்க. அதிமுக எதிர்கட்சியில் இருந்தது. ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கலாமே. நீங்க ஈழத்தை நீங்க அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், தமிழ் ஈழத்தை அங்கீகரிக்காவிட்டால் நாங்கள் ராஜினாமா செய்வோம். அடுத்த நிமிஷமே பங்களாதேஷ் மாதிரி பிறந்திருக்குமே. ஏன் நீங்க செய்யல? உங்களுக்கு தெரியும், தமிழ் ஈழம் என்று வந்தால் அங்க இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியில் ஈழம் காக்கப்படாது. நீங்க சொல்றது இஸ்லாமிய மக்களுக்கு காக்கப்பட மாட்டாது. அந்த இலங்கை உடைந்துவிடும், கூடாது. அப்படித்தானே அர்த்தம்? நீங்க சொன்னது 2004 வரைக்குமானது. 2004 பிறகு அவங்க ஆண்ட முடிஞ்சது. 2004
2013 வரைக்கும் இன்று வரை உங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கு. 2004 2009 வரைக்கும் இதே நீங்க சொன்ன அதே விடுதலை புலிகளுடைய ஆட்சி தான் நடந்துச்சு. ஒரு மாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2001 தான் உலகம் முழுவதும் அமெரிக்காவை அட்டாக் பண்ணதுக்கு பின்னால செக்யூரிட்டி கவுன்சில்ல 1717 ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து என்ன சொல்றான், டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் மூலமாக ஒரு ஃப்ரீடத்தை உருவாக்குவதற்காக இயக்கங்கள் வந்தால் கூட அதை உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து நசுக்க வேண்டும். அன்றைக்கு புத்திசாலித்தனமா சொல்லியிருக்கலாமே, நீங்க இனிமே இந்த டெரரிசத்தெல்லாம் விட்டுருங்கயா, நாங்க இங்க உங்களுக்கு வாங்கி தந்துடுறோம், நாங்க அமைச்சர்களா இருக்கிறோம், வாஜ்பாயிட்ட சொல்றோம், இப்ப உங்களையே பங்களாதேஷ் மாதிரி உருவாக்கி காட்டிடுறோம், அதனால நீங்க ஒண்ணு ஆர்ம்ஸ் புறாத்தையும் கீழே போட்டுருங்கன்னு சொன்னாங்களா? இல்ல, உங்களுடைய கேள்வி ரொம்ப நியாயமானது. ஆனா 2004க்கு பிறகு 5 ஆண்டுகள் உங்களுடைய ஆட்சி இருந்தது சார். வார் கூடிருச்சு. நீங்க வர்றவங்க புறத்தை கொண்டுகிட்டு இருக்கீங்க. அமிர்தலிங்கத்தில இருந்து அத்தனை தமிழர்களையும் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிற பிள்ளைகள் புற பழைய காயத்தை நீங்க திரும்ப தோண்ட விட்டுறாதீங்க. தமிழ் இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்டிடியில கொண்டு போய் 10 வயசு வரைக்கும் பையங்க போற சோல்ஜரா போட்டு எல்லாரும் சாகடிச்சிட்டோம். கடைசியா பிள்ளைகள் கூட வசதி உள்ளவங்க போற பிளைன்ல ஏறி கப்பல்ல ஏறி வெளிநாட்டுல போய் வாழ்ந்துட்டாங்க. இப்ப சாதாரண மக்கள் அங்க வாழ முடியாம பிள்ளைகளை சாக கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு போய் பாக்குறான் அந்த பிள்ளைகள் அவன் சொல்லக்கூடிய பொடியங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். இல்லை, அன்றைக்கு இல்லை, அவர்கள் போராளிகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். திருகோணமலையில இருந்து மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கப்பலுக்கு 17 கப்பல்களை மூழ்கடித்திருக்கிறார்கள். யாரு? குழந்தைங்க. 8 வயசு பிள்ளைகளுக்கு நீச்சலை கொடுத்து அதுல குண்டை போட்டு கீழே போய் சுடுறா, கீழே போய் இழுத்து விடுறான்னு சொல்லி ஒண்ணும் தெரியாத பிள்ளைகளை சாகடிச்சு எவ்வளவு இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது. புலிகள் இவ்வளவு தவறு செஞ்சாங்கன்னா நீங்க இலங்கை அரசு ஐக்கிய நாடுகள் சபை சொல்ற ரிப்போர்ட்டை சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். புலிகள் இவ்வளவு தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்க ஏன் நேரடியா இலங்கை அரசை ஆதரிச்சிருக்க கூடாது? நீங்க இலங்கை அரசையும் ஆதரிக்க, நீங்க இங்கிட்டு போனா அங்கிட்டு பிடிப்பிய, அங்கிட்டு போனா இங்கிட்டு பிடிப்பிய. அதான் நீங்க மாத்தி குற்றம் சொல்ல மட்டும் ஒரே ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது. பல முறை இதெல்லாம் ரகசிய குறிப்புகளில் இருக்கக்கூடியது. பல முறை முயற்சி செய்தும் சில பேர் அந்த போரை அதிகப்படுத்தி தமிழ் இனத்தை அழிப்பதற்காக சதித்திட்டங்கள் செய்தார்கள். அதனுடைய விளைவை இன்றைக்கு அனுபவித்துக் கொள்வோம். பழைய காயத்தை திரும்ப நான் எடுக்க விரும்பல, நான் மறக்கடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இலங்கை தமிழ் மக்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கு தன்னுடைய வீடுகளை திரும்ப பெற்றுத்தர வேண்டும், நிலங்களை பெற்றுத்தர வேண்டும். திரும்பவும் கும்பிட்டு கேட்கிறேன், தமிழ் அரசியல் கட்சிகள் பூரா உட்கார்ந்து பேசுங்க. இங்க இருக்கக்கூடிய கலெக்டரை நியமிப்போம். இது பங்களாதேஷில் நடந்திருக்கு, ஆப்கானிஸ்தானில் நடந்திருக்குது. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரை அங்கே அனுப்புவோம். அங்க இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்கார்ந்து பேசட்டும். அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கட்டும். யார் யாருக்கு இங்க அகதிகள் முகாமில் வீடுகள் இருக்கோ, நிலங்கள் இருக்கோ, அது புறத்தை வாங்கி கொடுங்க சாமி. பூமியை மறந்து விட்டு பேசாதீர்கள் சொன்னேன். பூமியை மறக்கிற பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள். நீங்க பூமியை பற்றி இந்த அரசியல் கட்சிகளோ, அப்ப நான் சொல்லி பூமியை பத்தி பேசிட்டு இருக்கேன், வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன், நிலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். யாராவது இன்றைக்கு டயாஸ்போராவில இருந்து பேசியிருக்காங்களா? இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தீர்மானம் இருக்கா? சொல்லுங்க. டயாஸ்போராவில் நடந்த பாராளுமன்றத்தில், அவங்க நடத்துகிற பாராளுமன்றத்தில் முதல்ல பிரதம அமைச்சர் சொல்லியிருக்காரா, எங்களுக்கு நிலத்தை மீட்டு தரணும், எங்களுக்கு வீட்டை மீட்டு தரணும், அவங்களுக்கு கொடுத்த வேலையை டீச்சர் வேலை பார்த்தாங்க, டீச்சர் வேலையை வாங்கி கொடுக்கணும், தீர்மானம் போட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அக்கறை இல்லை. நமக்கு தான் இருக்கும், காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்கு. 58,000 கோடி ரூபாய் உங்களுடைய வரிப்பணத்தை வாங்கி கொண்டு அங்க போட்டிருக்கோம் தமிழ் மக்களுக்காக. ஏன் அதை அங்கீகரிக்க மாட்டேங்குது? ரயில போட்டு கொடுத்துருக்கோம், ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. தலைமன்னார்ல இருந்து நீங்க போகலாம், இங்க தமிழ் பகுதிக்கு போகலாம். அங்க தமிழ் அழிக்கப்பட்ட நூலகத்தை திருப்பி கட்டி கொடுத்துருக்கோம். மிகச்சிறந்த இங்க இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தியுடைய மருத்துவமனையில இருக்கக்கூடிய அத்தனை சாதனங்களை அங்கே கொண்டு வந்து அழிக்கப்பட்ட கிளிநொச்சியில உண்டாக்கி வச்சிருக்கோம். முல்லைத்தீவுல இருக்குது தமிழ் பகுதியில் 78 பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கோம். மிக அருமையான பள்ளிக்கூடங்கள், எல்லா விதமான சாசன வசதிகளோட செஞ்சு கொடுத்திருக்கோம். ஏன் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? தமிழ் பகுதியில் பூரா சிங்களமயமாக்கப்பட்டிருக்கிற நீங்க நம்பல. நீங்கள் உங்களுடைய வீட்டுகளை மீளுவதற்கு முன்னிறுத்திருக்கீர்களா? நீங்க மத்தவங்களை கோளாறு சொல்ற அப்புறம் சொல்லுங்க. என்னுடைய வீட்டுல ராணுவம் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நான் எப்படி வைக்க முடியும்? யாரு சொன்னா? தமிழ் பகுதியில் ராணுவம் இருப்பதாக. என் ரத்தம் தமிழ், என் ரத்தம் தமிழ். நான் பார்த்துட்டு வந்தேன், அப்படி இல்ல. ஆனா ஐநாவுடைய மனித உரிமையான நவி பிள்ளை வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்ப 2 நாள் 3 நாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க, முழுக்க ராணுவமயமாக்கப்பட்டு அவங்களுடைய ராணுவ சோதனை சாவடியிலும் ராணுவத்துடைய இருப்பையும் குறைக்கணும்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்க. ரொம்ப சமீபமா கடைசி அவங்க நேரடியா பார்த்து நாங்களும் சொல்றோம், ராணுவத்தை மாற்றிவிட்டு மக்களுக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை கொடுங்கள் என்று சொல்கிறோம். பயிற்சி எடுத்து தமிழர்களை கொண்டு போய் நேமிங்கள் சொல்றோம். நியமிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அம்மா சொல்றது என்ன, அவங்க சொல்றது நியாயம் இருக்கு. அவங்க சொல்றது எப்ப சொன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. காவல்துறைக்கு சிவிலியனுக்கு கொடுத்துட்டு ராணுவம் போங்கன்னு சொல்றது நாம சொல்றோம். பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு, நம்முடைய அமைச்சர் பேசியிருக்காரு, பிரதம அமைச்சர் பேசியிருக்காரு.
செயல்பாட்டையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள காலத்தை கொடுங்க. அதுக்கு பதில் எது எடுத்தாலும் குற்றமாவே நீங்க பாத்தீங்கன்னா, தயவு செய்து திரும்ப கேட்கறேங்க, அவங்கள்ட்ட நிலத்தை வாங்கி கொடுங்க, வீட்டை வாங்கி கொடுங்க, அதுக்காக கோஷத்தை போட சொல்லுங்க. டயஸ்போராவே அன்போடு கேட்டுக் கொள்கிறேன், திரும்ப அந்த சொத்தை வாங்கி கொடுங்க. நீங்க இங்க அங்க உள்ள நிலம் வாங்குறத பத்தி நீங்க சொல்றீங்க. ஆனா நம்ம நாட்டிலேயே காஷ்மீர்ல காஷ்மீரியை தவிர மத்த யாருமே நிலம் வாங்க முடியாது. அதுக்கு நம்ம ஏதாவது மாற்று பண்ணிருக்கோமா? நம்ம இங்க தனியா ஒரு டிபேட் வச்சோம்னா நல்லா இருக்கு. இந்த தலைப்பு எதுக்காக காஷ்மீருக்கு கொடுத்தோம்? அங்கே ஒரு தனி இது இருக்கு, அரசியல் சட்டம் இருக்கு. இந்தியாவில் அமெரிக்காவில் மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரசியல் சட்டம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் உண்டு. அங்கே மட்டும் கொடுத்தான். காரணம், அன்றைக்கு தேவை. அந்த மக்களை, இஸ்லாமியர்கள் இந்துக்களை இணைத்த ஒரு மகாராஜா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண் சிங்குடைய தகப்பனார் அன்றைக்கு அதை ஒத்துக்கொண்டார். எங்களுக்கு தனியாக ஒரு சில சலுகைகளை கொடுங்கள், நாங்கள் ஒன்றோடு சேர்க்கிறோம் என்று சொன்னார்கள், கொடுத்தார்கள். இப்ப புதுக்கோட்டை மகாராஜா ஒரு பைசா கூட வாங்காம என்றைக்கு சுதந்திரம் சொன்னாரா அன்னைக்கே கொடுத்துட்டு போனாரு. அப்படி கொடுத்தவங்க 450 பேர் இருக்காங்க. இதே தெலுங்கானா இன்றைக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய அவர் நிஜாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆர்மி வச்சு பண்ணோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களா, பங்கேற்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னைய பொறுத்த மட்டும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் விரும்புவது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தேர்தலுக்கு முன்னாலேயே, 15ஆம் தேர்தலுக்கு முன்னாலேயே இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் வர வேண்டும், தமிழக மக்கள் விரும்புகிறோம்னு ஒரு தீர்மானத்தை போட சொல்லுங்க எல்லா கட்சிகளையும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய 58,000 கோடி ரூபாய்க்கு நாம் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை பிரதமர் நேரடியா பார்க்கணும், அவங்க இடத்துல மக்களும் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க, அதோட இதையும் சேர்த்து செய்யுங்க. ஏன்னா காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்கணும், பங்கேற்க கூடாது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் ஒரு பார்வை பார்க்க முடியுது. நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, திரு நாராயணசாமி ஒரு கருத்து சொல்றாரு, திரு வாசன் ஒரு கருத்து சொல்றாரு. ஒரு முரண்பட்ட பார்வை இருக்கிற மாதிரி. எந்த விதமான முரண்பாடும் இல்ல. ஒன்னே ஒரு உடன்பாடு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சியில கருத்து வெளிப்படுத்துறதுக்கு உரிமை இருக்கிறது. மற்ற கட்சியில கருத்து சொல்லிட்டு வெளியில போனீங்கன்னா காணாம போயிருங்க. காங்கிரஸ் கட்சியில மட்டும் இருக்குது. காரணம், மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல கருத்துக்களை சொல்லுகிற பாரம்பரியம் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில மற்றொரு கட்டுப்பாடு இருக்கிறது. தலைமை ஒன்று சொல்லிவிட்டால் மீற மாட்டோம். நீங்க கருத்து சுதந்திரம் பத்தி சொன்னீங்க. ஆனா ஒரு ஞான தேசிகனும் ஒரு பீட்டர் அல்போன்சோ சொல்லியிருந்தாங்க ஒரு கருத்துனா, அது கட்சியோட கருத்தா பார்க்கலாம். நான் சொல்ற 3 பேருமே சுதர்சன் நாச்சியப்பனோ அல்லது நாராயணசாமியோ அல்லது வாசனோ மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள், மத்திய அமைச்சராக இந்திய அரசின் பிரதிநிதியா இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னா அதை கட்சியோட சுதந்திரம் எப்படி பார்க்க முடியும்? கருத்தை சொல்லலையே. எப்படி வாசன் அவர்கள் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்துக்க கூடாது அப்படிங்கிறார். சரி, அப்புறம் நாராயணசாமி என்ன சொன்னாரு? அவர் பிரதமர் முடிவெடுப்பாருன்னு சொல்றாரு. நீங்க கலந்துக்கணும்னு சொல்றீங்க. 3க்கு 3 கருத்து இருக்கு. கலந்துக்கணும்னு சொல்லல. நான் சொன்னது இப்ப சொன்னேன். இப்படித்தான் இதுக்கு முன்னாடி இல்ல, இன்னைக்கு பேசல. நான் சொன்னது, நான் என்னைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அதை முடிவெடுப்பது பிரதமருடைய கையில இருக்கு. ஆனா பிரதமர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிடணும். என்ன சொல்லிருக்கீங்க பிரதமர்கிட்ட? அதை எப்படி உங்க இடத்துல சொல்ல முடியும்? இல்ல உங்களுடைய பார்வை அமைச்சர் ரகசியத்தை நாங்க சொல்ல முடியாது. இதுல மக்கள் நலன் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயம். மக்கள் நலன்கிறது என்னைய பொறுத்தவரை அங்கிருந்து தமிழக கட்சிகள், அங்க இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகள், எனக்கு கிடைத்த செய்திகள், பிரதமர் தமிழர்கள் வாழக்கூடிய முல்லைத்தீவிற்கு வர வேண்டும், அவர்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்க வேண்டும், இன்னும் அதிகமாக பேச வேண்டும். இப்போ நீங்க தனி ஈழம்னு பிரிக்கக்கூடாது, தமிழ் ஈழம் பிரிக்கக்கூடாது, ஒட்டுமொத்த இலங்கையுமே ஈழம் தான் சொல்லி சொல்றீங்க. இப்ப நாளைக்கு ஒட்டுமொத்த இலங்கையும் தமிழ் மயமாக்கணும் அப்படிங்கறதா உங்களுடைய அடிப்படை சிந்தனையா? 3 மும்மொழி திட்டம் தான் இங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ் ஆட்சி மொழி, அதே போல சிங்களம் ஆட்சி மொழி, ஆங்கிலம் இணைப்பு மொழி, இதுதான் விரும்புகிறோம். அதே மாதிரில 12ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து கல்வெட்டுக்கள், அனுராதபுரத்திலிருந்து எல்லா கல்வெட்டுகளிலையும் ஈழம் என்பது இலங்கையுடைய மறுபெயர். ஈழம் என்பது தனியார் தமிழர் சார்ந்த பகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கைக்குமே பேர் ஈழம். ஒட்டுமொத்த இலங்கைக்கு பேர். சரித்திர சான்றிதழ் அடிப்படையில் நான் சொல்றேன். இலங்கையை 2ஆக பிரிப்பதில் உங்களுக்கு உடன்பாடு கிடையாது? முழுக்க முழுக்க கிடையாது. ஒட்டுமொத்த இலங்கையும் தமிழாக வேண்டும். தமிழருக்குள்ள உரிய சம உரிமை கொடுக்கப்படணும். சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது. மொழி அடிப்படையிலும் சரி, கலாச்சாரத்தை வளர்ப்பதிலையும் சரி, பாரம்பரியத்தை காப்பாற்றுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. ஒன்றாக வாழ்ந்தவர்கள், ஒன்றாக இடம் கொடுத்தவர்கள். சிங்களவர்கள் எங்கிருந்து வந்தாங்க? தமிழர்கள் இடம் கொடுத்தே வந்தாங்க. இந்த கருத்துல மத்திய அரசு சம்மதிக்குமா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் சொல்றதெல்லாம் எல்லாமே மத்திய அரசு ஒப்புதல் வாங்குறதில்ல, வரலாற்றில் இருக்கிறது. மத்திய அரசுடைய நிலை, இலங்கை என்பது நம்முடைய பாரம்பரியமான நாடு. அந்த நாட்டோடு உறவுகள் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும்.
நம்மால முடிந்த அளவிற்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மையை செய்து அவர்களை வலிமைப்படுத்த வேண்டும். குறிப்பாக தமிழ் மக்கள் அங்கே மைனாரிட்டியாக இருப்பதனாலே அவர்களுக்கு அதிகமான அளவிற்கு நம்முடைய நன்மையை செய்ய வேண்டும். இதுதான் இந்திய அரசினுடைய நிலை. அந்த இடத்துல ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழராக இருக்கக்கூடிய ஒரு அதிபராகவும் பிரதமராக வேண்டுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆசை நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உறுதியாக வரும். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, என்னுடைய ஆயுசு காலத்திலேயாவது இதை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2004 நீங்க முதல்ல தேர்தல் சந்திச்ச போது இந்த UPA 1 மன்மோகன் சிங்குடைய நேர்மையை முன்னிறுத்தி நீங்க சொன்னீங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுடைய ஒரு ஆட்சி காலம் நிறைவு பெறும் போது பாத்தீங்கன்னா அவருடைய நேர்மை சந்தேகத்துக்குள்ளான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு யார் சொல்றா? பிஜேபி சொல்லி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தனையே நேர்மை இல்லாத சிந்தனை அவங்களுக்கு. உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளின்னு சொல்லி ஒபாமா மன்மோகன் சிங்கிட்ட அட்வைஸ் கேட்கிறாரு. அவ்வளவு நேர்மையான ஒருத்தட்ட போய் பேசுற ஒருத்தரை போய் நீங்க குற்றச்சாட்டுமே அதான், அமெரிக்காவுக்கு தான் விசுவாசமா இருக்கிறார், இந்தியாவுக்கு இல்ல அப்படிங்கிற என்ன சொல்ற? ரஷ்யாவை புட்டினை பத்தி சொல்லணும். இனிமே ரஷ்யன் மொழி அவங்க பேசி நட்புகளை வலிமைப்படுத்தணும் பண்ற போது அந்த காலத்துல குருஷேவோடு உறவு அதிகமா இருக்கிறது. இந்திரா காந்தி எப்பொழுதுமே ரஷ்யா பக்கம் திரும்புகிறான்னு சொன்னா, இன்னைக்கு அமெரிக்கா பக்கம் திரும்புறான்னு சொல்றான். எங்கிட்ட ஒரு பக்கத்துல திரும்ப நாட்டை காப்பாத்துறோமா, நாட்டு மக்களை காப்பாத்துறோமா, அவங்களுக்கு நன்மையை கொண்டாடுவோமான்னு தான் நம்மளுடைய லட்சியமா. நீங்க சொன்னீங்க பிஜேபி தான் இது மாதிரியான குற்றச்சாட்டை சொல்லுது. ஆனா இன்னொரு அடிப்படையான விஷயம் பாத்தீங்கன்னா, மத்திய அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட ஒரு முக்கியமான அமைப்புகள், எலெக்ஷன் கமிஷனோ, விஜிலன்ஸ் கமிஷனோ, அல்லது RTI சட்டமோ, அல்லது CAGO, இது போன்ற அமைப்புகள் உங்களை சொல்றாங்க. அவங்க உங்களுடைய மாற்று பார்வை, நீங்க அந்த அவங்களுடைய சட்டத்தை திருத்தம் கொண்டு வரீங்க, அவங்களை பலவீனமாக்க முயற்சி பண்ணி ஒரு குற்றச்சாட்டு. கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுடைய ஒன்றை தவிர மற்ற எந்த அமைப்புகளை பற்றி நாம் தவறான பார்வையை பார்க்கவில்லை. இவர்களுமே ஸ்பெகுலேட்டிவாக, அதாவது இனிமேல் இந்த ஒரு தொழிலை செய்தால் அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வரவு செலவு கணக்கை பாருங்கன்னு சொல்லி ஆடிட்டர் கொடுத்தா, நீங்க இந்த தொழில் பண்ணியிருந்தா என்ன லாபம் அடைஞ்சிருக்கலாமே ரிப்போர்ட் கொடுத்தா அந்த ஆடிட்டர் இந்த தொழில் பண்ணியிருந்தான்னு சொல்லக்கூடாது. சொல்லல அவர் என்ன சொல்றாரு? தொழிலை இந்த மாதிரி பண்ணியிருந்தா, இந்த மாதிரி அவர் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. தொழில் செஞ்ச தணிக்கைக்கு தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் உட்கார்ந்துருக்காரு இருக்காரு தவிர திட்ட கமிஷன் மாதிரி வேலை பார்க்கக்கூடாது. 2Gங்கிறதுக்கு 3Gக்கு இருக்கக்கூடிய காலம் ரொம்ப வேற. 3Gல ஏலம் போட்டீங்க, 2Gல ஏன் போட்டுக்கப்படாது? உங்களுக்கு அந்த வேலை இல்லை. உங்க ஆடிட்டர் வேலை 2Gல வரவு செலவு கணக்கு சரியா இருக்கா, ஒழுங்கா செஞ்சிருக்கீங்களா, அவ்வளவுதான். நீங்க என்ன 3Gயை பத்தி சொல்றது, 4Gயை பத்தி சொல்றது? நீங்க பிளானிங் கமிஷன் சொல்றது. நீங்க தேதியை முன்கூட்டியே வச்சீங்க அப்படிங்கறதும் முதல் நாளே வரைமுறைக்கு உட்பட்டு தான் செஞ்சிருக்காங்க. தீர்ப்பு வரப்போகுதுங்க, தீர்ப்பு வருவது பாருங்க. தீர்ப்புல எந்த வகையில தவறு நீங்க பூதாகரப்படுத்தி ஒரு பிஜேபி அவசரப்பட்டு அவங்களுக்கு வந்த ஆட்சியில அழகா சொன்னாருங்க இவரு டாக்டர் மன்மோகன் சிங். அத்வானி பிரதம மந்திரி ஆகிறத நான் என்னமோ தடுத்துட்டது மாதிரி அவர் நினைக்கிறாரு, தப்புங்கன்னு சொன்னார். உண்மைதாங்க, ஜனநாயகத்தை நம்பப்படாது. ஜனநாயகத்துக்கு வந்துட்டாங்க. அத்வானி சொன்னாருன்னா அதுல லாஜிக் இருக்கலாம், அரசியல் இருக்கலாம். ஆனா சிஏஜி கூட அந்த மாதிரி நோக்கம் இருக்குமா? அவங்களுக்கு தானே உடனே ராஜ்யசபா கொடுக்குறாங்க. முதல்ல சதுர்வேதினு ஒருத்தர் நீங்க முன்னாள் எலெக்ஷன் கமிஷனருக்கு நீங்க கொடுக்கலையா? நீங்க மந்திரி பதவி கொடுக்கலையா? எலெக்ஷன் MP பதவி கொடுக்கலையா? நீங்க கொடுக்குறீங்க, அவங்க கொடுக்குறாங்க. இன்னும் ஆடிட்டர் கொடுக்க ஆரம்பிக்கல, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் கொடுக்க ஆரம்பிக்கல. ராஜ்யசபா கொடுத்திருக்காங்க, கவர்னர் கொடுத்திருக்காங்க, திருப்பி அவரை ஒரு முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல கொண்டு தலைவரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. நீங்க கூட தான் நாராயணன் கவர்னர் பதவி கொடுத்திருக்கீங்க. யாருக்கு? நாராயணனுக்கு கவர்னர் பதவி கொடுத்திருக்காங்க. கில்ல மந்திரி நீங்களும் செஞ்சிருக்கீங்க. ஆனா கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் செய்யல. இனிமே நீங்க சொல்ற வழியில ஏதாவது நல்ல ஆளா கிடைச்சுன்னா சொல்றேன். மன்மோகன் சிங் மேல இவ்வளவு பெரிய பாராட்டுகளும் புகழ்வுகளும் இருக்கும்போது அவர் நான் ராகுலுடைய தலைமை ஏற்று செயல்பட தயாரா இருக்கிறேன்னு சொல்றது ஜனநாயகத்துல என்ன நீங்க ஏஜ் பாக்குறீங்க, ஏன் குவாலிபிகேஷன் பாக்குறீங்க? ஜனநாயகத்துல நீங்க ஒரு சாதாரண ஆளு கூட திருப்பி மேல ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நீங்க ஜனநாயகவாதி. ராகுல் காந்தி சாதாரண ஆளா? சாதாரண ஆள் இல்லையே, நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல. அசாதாரண ஒரு ஆள் வர்றதை நான் ஏத்துக்கிறீங்களே, என்ன தப்பு? அசாதாரண திறமை இருக்குன்னு நான் சொல்லிடல. அந்த அசாதாரணமான எப்ப தெரியும்? நான் பார்த்தா தான் தெரியும். இல்ல நான் மறுக்கவோ ஏற்கவோ இல்லை. கொடுத்து பார்த்து தமிழகத்துல கட்சியே இல்லாத இடத்துல 15 லட்சம் மெம்பர்களை சேர்க்கிறாரு, அதுக்கு பேரு தகுதி இல்லையா? இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க.